தற்போது மூத்த பத்திரிகையாளர் பா கிருஷ்ணன் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். தற்போது 2025ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கி ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்றுள்ளார். அவர் ஆளுநர் மாளிகையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க சார்? இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் தன்னோட உரையை தொடங்குவதற்கு முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. அதுக்கு மரியாதை செலுத்திருக்காங்க. அது முடிஞ்ச உடனே எதிர்கட்சி எல்லாம் ஆளுநருக்கு எதிராக கோஷம் போட்டிருக்காங்க. அமைதியை காக்கவும் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசிய கீதம் இசைக்குவதற்குள்ள இவங்க ரொம்ப போனதுனால அவர் புறக்கணிச்சிருக்காரு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இதுவும் ஆளுநர் செய்திருக்க வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்து தேசிய கீதம் பாடுகிறார்களா என்று அறிந்து கொண்டு தேசிய கீதத்தை இசைக்க சொல்லியோ அல்லது அறிவுறுத்தி அவர் தன்னுடைய உரையை படித்ததாக ஒரு அறிவிச்சு சொல்லியிருக்கார். அவருக்கு தன்னுடைய உரையை படிக்க விருப்பம் இல்லை என்பதுதான் இதன் மூலம் தெரிகிறது. காரணம், அவர் விரும்பாத சில அம்சங்கள் ஆளுநர் உரையில் சேர்க்கப்பட்டதாக 2-3 நாள் தகவல் வெளியானது. அது உண்மையா நமக்கு முழு விவரம் தெரியாட்டா கூட அதுல அவருக்கு திருப்தி, ஆளுநர் உரையை படிப்பதற்கு ஆளுநர் ரவிக்கு விருப்பம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதற்கு தேசிய கீதம் இசைக்கப்படவில்லைன்னு சொல்லி அவர் வெளியேறிருக்கார். அது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். சார், தற்போது இது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க சார்? என்ன ஆளுநர் மாளிகையில சொல்லியிருக்காங்க? என்ன கருத்து சொன்னாங்க பார்க்கல. மென்ஷன் பண்ணியிருக்காரு ராஜ்பவன் குறிப்புல. எனக்கு அது தெரியல, அது எப்படி சொல்ல முடியும்? அவமதிச்சதாக தகவல் இல்லை. இசைக்கப்படலை. இசைப்படுப்பதற்கு முன்பே இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து சபாநாயகத்தை அறிவுறுத்தி தேசிய கீதம் பாட சொல்லுங்க என்று கேட்டு, அப்படியும் அது இசைக்கப்படவில்லை என்றால் அவர் அவமதிக்கப்பட்டதா சொல்லலாம். ஆனா எனக்கு என்னமோ அது சரியா. சென்ற முறை கூட அவர் வெளியேறிய கால சூழல்ல தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அப்போ கூட தேசிய கீதம் கேட்ட உடனே வெளியில நின்று அதற்கு உண்டான மரியாதை செலுத்தி விட்டு தான் ஆளுநர் சென்றார். ஆகையினால அதை இன்சல்ட் பண்ணதாக ஆளுநர் மாளிகை சொல்வது எனக்கு புரியலை. எந்த காரணத்தை சொல்றாங்க? அந்த களத்துல நம்ம என்ன நடந்ததுன்னு தெரியாது, அதனால சொல்ல முடியாது. சார், இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.